Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. Already பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல லாஸ்டா போட்ட வீடியோல லாஃப்ட் க்ளீனிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா லாஃப்ட் க்ளீனிங் வந்து வரும் வீடியோ அப்படினு சொல்லிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல வந்து குக்கிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி க்ளீனிங் ப்ளஸ் இந்த க்ளீனிங் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் டே அன்னைக்கு ஃபுல்லா க்ளீனிங் வர்க் பண்ணிட்டு ஈவினிங் போல தான் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில போனோம். அதையுமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேஃப்டில் இருக்கக்கூடிய 2 கேபினெட்குள்ளே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ வேக்கம் கிளீனர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கேபினட்டோட டோர்ஸ் எல்லாம் கையோட தொடச்சி விட்டுட்டேன் ஒரு ட்ரை கிளாத் வச்சு. இப்போ இந்த கேபினெட்க்கு மேலேருந்து எடுத்த திங்ஸில் எந்தெந்த பேக்கில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தட்டு எல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். தட்டு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கட்டோரிஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுலேருந்து சின்ன தட்டு வர இந்த ஒரே பேக்கில் வர மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அந்த கட்டோரிஸ் எல்லாமே தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்னக்கூடை, சில்வர் அன்னக்கூடை அதுதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பெருசு சின்னதுன்னு 3 அன்னக்கூடை வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய கேரியர் பாக்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே கவர் போட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஏதாச்சும் பாத்திரம் வேணும்னா கூட எந்த பேக்கில் நம்ம எந்த திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வேணுன்ற பாத்திரத்தை வந்து எந்த பேக்கில் இருக்கோ அந்த பேக்கை மட்டும் நம்ம இறக்கி நமக்கு வேணுன்ற திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பேக்கில் பார்த்திங்கன்னா அரிசி அளக்கிற படி, ஜல்லடை, டைனிங் டேபிள் மேலே யூஸ் பண்ணக்கூடிய வெசல் ஸ்டாண்டு இது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஒரு சின்ன பேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா அருவாமனை, வடை எடுக்கிற கம்பி, மத்து இதெல்லாம் இருந்தது. வடை எடுக்கிற கம்பி, அருவாமனை இது எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரேஷன் வேஸ்டியில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு கவர் போட்டு அதையுமே வந்து நாட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டான், கிண்ணம் இது எல்லாமே ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து ஒரு பேக்கில் வந்து குண்டா மட்டும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பேக்கில் வந்து கிண்ணங்கள் மட்டும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குண்டா, கிண்ணம் ரெண்டுமே ஒரே பேக்கில் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ குண்டா மட்டும் இந்த பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாட் போட்டு இதை தனியாக வச்சுடுறேன். இப்போ இந்த கிண்ணங்கள் எல்லாமே வேறு ஒரு கவரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி வெசல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இப்போ பெரிய பாத்திரம் ஒன்று இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகிற குட்டி பாத்திரமை வந்து வச்சுருங்க. அதுக்குள்ளே போகிற இன்னொரு குட்டி பாத்திரம் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ கீழே ஆர்கனைஸ் பண்ணி நாட் பண்ணி வச்ச எல்லா பேக்கையுமே எடுத்து மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏசியோட கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு அதுக்குள்ளவும் வெசல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை உள்ளேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதை எடுத்ததுனால நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கக்கூடிய லாஃப்ட்டு. ஹாலில் ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத அலுமினிய பாத்திரம், யூஸ் பண்ண அலுமினிய பாத்திரம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே பெட்ரூமில் மீதம் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஹாலுக்கு மேலே இருந்த லாஃப்டில் இருந்த எல்லா அலுமினிய பாத்திரங்களையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த குண்டா, இந்த குட்டியான கூட பார்த்திங்கன்னா இதுவரை யூஸ் பண்ணதே இல்லை, புதுசு. அதை வந்து அந்த கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த 2 வானல் ப்ளஸ் அந்த ஒரு குண்டா அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன் தனியாக. இந்த வானல் பார்த்திங்கன்னா நான் இதுவரை யூஸ் பண்ணதே இல்லை. இது வந்து என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் தனியாக 3 அணைக்கூட எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். அது 3மே புதுசு, இதுவரை யூஸ் பண்ணலை. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். இது பழசு, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து என்னோட மாமியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அணைக்கூட வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த அணைக்கூட தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வானலுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து அந்த வானலோட தட்டு தான். இந்த மாதிரி செட்டாக தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இந்த வானலுக்கு மேலே ஒரு குண்டா வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் என்னோடய மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய அம்மா வாங்கி கொடுத்த குண்டாவும் என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்த குண்டாவும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ
அன்னக்கூடை பார்த்திங்கன்னா என்கிட்ட பெருசு சின்னதுன்னு நார்மலான அன்னக்கூடை வந்து ஆல்ரெடி 2 எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இருக்குது. ப்ளஸ் ஒரு சாதம்லாம் வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அன்னக்கூடை ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 நார்மலான அன்னக்கூடை, ஒரு சாதம் வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அன்னக்கூடை இருக்குது. நான் வந்து அந்த க்ளீனிங்லாம் பண்ணும்போது அந்த ஏசியோட கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் எடுத்து போட்டேன் பாருங்கள். அதெல்லாம் போட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு திரும்பவும் இன்னொரு அன்னக்கூடை வந்து என்னோடய மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்தம் 3 அன்னக்கூடை புதுசு இருக்குது, 1 வந்து பழசு இருக்குது. இதெல்லாம் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அலுமினிய பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுமினிய பாத்திரங்களை நிறைய புதுசாக வாங்கியும் சேர்ப்பாங்க. இப்போ அந்த அலுமினிய பாத்திரங்கள் எல்லாமே பெட்ரூம்க்கு இந்த சைடு கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி. என்னோட க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் போனோம். பாப்பா பண்ணுற சேட்டைகள் எல்லாமே பாருங்கள். அது 2 மட்டும் தான் இருக்காதுல்ல, அப்போ அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் என்னது? பாப்பா பார்த்திங்கன்னா மெனு கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு தரவே இல்லை. அந்த ஃபுல் மெனு கார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா பீட்சா, பர்கர் இது 2 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பர்கர்னால் என்னன்னு தெரியாதா அப்படின்லாம் சொல்லி பேசி ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் வேறு ஒரு டேபிள்லேருந்து மெனு கார்டு எடுத்து தான் வந்து எங்களுக்கு வேணுன்றதை வந்து ஆர்டர் பண்ணோம். அட் லாஸ்ட் எங்களோட 4th ஆனிவர்சரி வந்து இந்த மாதிரி தான் டே எண்ட் ஆச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.